ஓம் நம சிவாய. வணக்கம் நண்பர்களே. 18 ஜூன் 2026 வியாழக்கிழமை, ஆனி 4ஆம் திருநாள். அன்றைய கிரக நிலையின்படி 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை பார்ப்போம். மேஷம். சுகஸ்தானத்தில் குரு மற்றும் சந்திரன் இணைவதால் புதிய சொத்து அல்லது வாகன சேர்க்கைக்கான யோகம் உண்டாகும். தாயாரின் உடல்நலத்தில் நல்ல முன்னேற்றமும் குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்களும் கைகூடி வரும். வளம் பெற ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வழிபடவும். ரிஷபம். முயற்சிஸ்தான சந்திரனால் உங்களின் தன்னம்பிக்கை அதிகரித்து கடினமான காரியங்களையும் எளிதில் முடிப்பீர்கள். குறுகிய தூர பயணங்கள் மூலம் எதிர்பார்த்த நல்ல தகவல்களும் தொழிலில் புதிய லாபமும் கிடைக்கும். வெற்றிகள் தொடர முருகப்பெருமானை வழிபடவும். மிதுனம். தனஸ்தானத்தில் குரு சந்திர யோகம் ஏற்படுவதால் எதிர்பார்த்ததை விட பொருளாதார நிலை மிக சிறப்பாக இருக்கும். குடும்ப உறுப்பினர்களுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி உங்களின் பேச்சிற்கு சமூகத்தில் மதிப்பு கூடும். செல்லும் நிலைக்க ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரை வழிபடவும். கடகம். உங்கள் ராசியிலேயே குரு மற்றும் சந்திரன் இணைவதால் மனமகிழ்ச்சியும் புதிய ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். உங்களின் வசீகரமும் தலைமை பண்பும் கூடும். புதிய தொழில் வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். மன அமைதிக்கு சிவபெருமானை வழிபடவும். சிம்மம். விரயஸ்தான சந்திரனால் சுபகாரியங்களுக்கான சுப செலவுகளும் வெளியூர் பயணங்களும் உண்டாகும். மற்றவர்களின் தேவையற்ற விவகாரங்களில் தலையிடாமல் உங்கள் சொந்த பணிகளில் மட்டும் கவனம் செலுத்துவது நல்லது. தடையில் நீங்க ஸ்ரீ விநாயகப் பெருமானை வழிபடவும். கன்னி. லாபஸ்தானத்தில் குருச்சந்திர யோகம் அமைவதால் தொட்ட காரியங்கள் அனைத்தும் தடையின்றி மிக வெற்றிகரமாக முடியும். மூத்த சகோதரர்கள் மற்றும் நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த பெரிய நிதி உதவியும் லாபமும் கிடைக்கும். ஆற்றல் பெருக ஸ்ரீ சூரிய பகவானை வழிபடவும். துலாம். ஜீவனஸ்தான சந்திரன உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகளும் மேலதிகாரிகளின் பாராட்டும் கிடைக்கும். நீண்ட நாட்களாக தள்ளிப்போன புதிய வேலைவாய்ப்புகள் இன்று உங்களுக்கு சாதகமாக முடிவடைய வழிபிறக்கும். நன்மைகள் அதிகரிக்க ஸ்ரீ ஹயகிரிவரை வழிபடவும். விருச்சகம். பாக்கியஸ்தான சந்திரனால் ஆன்மீக காரியங்களில் ஈடுபாடும் வெளியூர் பயணங்களால் நன்மைகளும் உண்டாகும். தந்தையின் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றமும் பூர்வீக சொத்துக்கள் மூலம் பெரிய ஆதாயமும் கிடைக்கும். யோகங்கள் பெருக ஸ்ரீ ரங்கநாதரை வழிபடவும். தனுசு. அஷ்டமச்சந்திரன் நீடிப்பதால் வாகன பயணங்களின் போது கூடுதல் எச்சரிக்கையும் பேச்சில் நிதானமும் தேவை. புதிய முதலீடுகள் மற்றும் பெரிய அளவிலான பண பரிவர்த்தனைகளை இன்று தள்ளி வைப்பது நல்லது. சங்கடங்கள் தீர்க்க ஸ்ரீ துர்க்கை அம்மனை வழிபடவும். மகரம். கலத்திரஸ்தான சந்திரன் மூலம் கணவன் மனைவி இடையே அந்யோன்யமும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் பெருகும். கூட்டு வியாபாரத்தில் நல்ல லாபமும் புதிய வாடிக்கையாளரின் ஆதரவும் கிடைக்கும் இனிய நாளாகும். அன்பு நிலைக்க ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவை வழிபடவும். கும்பம். சத்ருஸ்தானத்தில் சந்திரனால் உங்களின் நீண்ட நாள் கடன்கள் மற்றும் ஆரோக்கிய குறைபாடுகள் தீர வழி பிறக்கும். உத்தியோகத்தில் உங்களை எதிர்த்தவர்கள் அடங்குவர் மற்றும் உங்களின் கை ஓங்கும் நாளாகும். தைரியம் பெருக ஸ்ரீ ஆஞ்சநேயரை வழிபடவும். மீனம். பூர்வ புண்ணியஸ்தான சந்திரனால் பிள்ளைகளின் கல்வி மற்றும் சுப காரியங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். கலை மற்றும் ஆராய்ச்சி துறையில் இருப்பவர்களுக்கு புதிய அங்கீகாரமும் பாராட்டும் கிடைக்கும்.